போட்டு கலராம அப்படியே தக்காளி போட்டுறணும். கறியை போட்டுணுமா ஃபஸ்ட்டு? ஏண்டா? ஆமாம்மா போடுங்கம்மா. அப்போ போடு. என்னது? கறியை போட்டு அப்படியே தக்காளி போடணுமா? என்னதான்டா இது பிரியாணி டே? இது யார் தான் உனக்கு சொல்லி கொடுத்ததா? யார் சொல்லி கொடுத்தது சொல்லி பார்ப்போம். யாருமா சொல்லி தருவா? இப்போ எப்படி நீ தக்காளியும் கறியும் ஒன்றா போட சொன்ன? அதுதான் தம் பிரியாணி. அதுதான் தம் பிரியாணியா? யார் சொல்லி கொடுத்தது உனக்கா? இது கிளறுடா. என்னால் கிளறுங்க. பிரியாணி மசாலா வந்து நான் போடல. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இது எப்படி அப்படியே வதங்கணுமா? ஆமாம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடணுமா? ஆமாம். என்னவோ வதங்குது பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துச்சா? தக்காளிலாம் அப்படி அப்படியே இருக்குடா. அதுதான் இன்னும் லைட்டாக வேணும். இன்னும் வேகணும். லைட்டாக அப்படிதான் வேக சொல்லிட்டாங்களா? சரி இப்போ வேக வச்சிட்ட உடனே என்ன செய்யணும்? தண்ணி வா நீ வா. லைட்டாக நீ தான் ஊற்றின எனக்கு தெரியாது. எது கீழே சிக்கன் வேணும்? சாப்பாடு கீழே தான் சிக்கன் இருக்கணும். அதுதான் அரிசி இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா வைங்க, அது சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிடும். அரிசி சிக்கன் கூட தானே மிக்ஸ் ஆகணும். அரிசி மேலே தான் இருக்கணும். அரிசி என்னடா கொடுமையாக இருக்குது டே. இன்னமும் புதுசு புதுசாக சொல்கிறான் பாரு இந்த பையன். அரிசியை போட்டு சுதர்சன் வந்து ஏமாடி பண்ணுறீங்க. தண்ணி ஊற்றுங்க. அப்போ ஊற்றுப்போ. தண்ணியை ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுமா? கொதிக்கணும். கொதிக்கணும். இது கொதிச்ச பிறகு தான் அரிசி பண்ணுமா? நீ என்னடா பண்ணுற? என்னது? இது ஃப்ரூட் மிக்ஸ்மா. ஃப்ரூட் மிக்ஸரா? நான் குடிக்கிறது கேட்குறேம்மா. சரி இது என்ன கொதிச்ச பிறகு தான் அரிசி போடணுமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி போடக்கூடாதா? ஆமாம். சரி அரிசி நீங்கள் போட்டுருணும். நல்லா கொதி வரப்போகுது. கொதி வந்த பிறகு அந்த பிரியாணி அரிசி எடுத்து போடணுமா? இது நான் செய்யலைப்பா, என் பிள்ளை வந்து செஞ்சுருக்கான். எல்லாமே இங்கே பாருங்கள் அப்படி அப்படியே கிடக்குது. ஒன்று கூட இதாகலை. இது வந்து தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயோ சொல்லி கொடுத்தாங்களாம். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான்ப்பா. எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குது எல்லாம் இந்த பேர் தக்காளி மட்டும் தான் அப்படி இருக்குது. ஆமாம் தக்காளி மட்டும் தான் லாஸ்ட்டில் போட்டு வேறு எதுவும் அப்படியே இருக்குது. அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். சரி பார்ப்போம் அவனுடைய டேஸ்ட்டுக்கு எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி எப்படி அப்படியே எடுத்து போட்டான். எப்படி? அப்படியே எடுத்து கையில் பற்ற போட்டு பார்த்து எடுத்து போட்டு கிளற கூடாதுங்கம்மா. அம்மா லைட்டாக கீழே எடுத்து பண்ணாலே தான். என்னடா இப்படியே தான் நிற்குமாடா? ஆமாம். என்ன சொல்கிறேன்? கீழே லைட்டாக எடுத்து கிளறணுமா? லைட்டாக தான் கிளறணும். எப்போ எல்லா அரிசியும் போட்டுட்டு கிளறவே கூடாதுன்னு சொல்கிறான். என்ன பண்ணுவான்னு தெரியல. லைட்டாக என்னவோ பண்ணணுமா? அரிசியை போட்டுட்டு கிளறக்கூடாதான். இப்படிதான் லைட்டாக இது மட்டும் பண்ணி விடுமா. இது பேர் தான் தம் பிரியாணியாம்ப்பா. நீங்கள் யார் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க தம் பிரியாணி? சரி வந்து அது எப்படி ரெடியான பிறகு எப்படி இருக்குது தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விசில் போட்டு விசில் பண்ணுமாப்பா? ஆமாம் வரேன். சரி விசில் போட்டுட்டு தம் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே மெயினாக வந்து இந்த மாதிரி கிளறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அரிசியை போட்டுட்டு நல்லா ஊற வச்சு போட்டிருக்கோம். சரி வந்த பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திறக்க போகிறோம். வா வாவாடா இல்லையாடா? என்னடா எப்படிடா இருக்குது? சூப்பரா. நெய் ஊற்று நெய் ஊற்றி கிளறணும். நம்ம நெய் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம். இருந்தாலும் வந்து இது அப்படியே நெய்யை எடுத்து அப்படி ஊற்றணும். அப்படி ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். கிளறுடா. அப்படியே எண்ணெயெல்லாம் ஊற்றி சும்மா அட்டா 20 வருஷமாக சமையல் பண்ணுறேன். இப்படி ஒரு பிரியாணி நான் செஞ்சதே இல்லை சுதர்சன். ஆனால் நீ செஞ்சுருக்க பார் பிரியாணி. இப்போ சாப்பிடும்போது தான் தெரியும். ஆனால் என்ன எஃபெக்ட்டுன்ட்டு எப்படி இருக்கு? எப்படி கலர்ஃபுல்லாக சூடாக செஞ்சுருக்கானா என் பிள்ளை? பார்த்தீங்களா? அப்படியே சூப்பராக செஞ்சுருக்கான். ஓகே அதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தயிர் ரைத்தா செஞ்சுருக்கோம். அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் 65 அப்படியே சுட இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? அதான் வந்தோடனே நான் சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்னா ஏதுன்னு பார்ப்போம். விஷ்ணு எப்படிடா இருக்குது? சொல்லவே இல்லை. நல்லா இருக்கா? என்னடா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். எப்படா இருக்குது? நிஜமாவா? ஹோட்டலில் சாப்பிட்ற எஃபெக்ட் வந்துருச்சா? நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ரைத்தா கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுதர்சனா அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்டா. செம்மையாக இருக்குது சுதர்சன். நிஜமாக தான்டா செம்மையாக இருக்குடா. ஹோட்டலில் சாப்பிட்ற எஃபெக்ட்ரா. எப்படி அப்படி செஞ்ச? எப்போ நிஜமாலுமே இந்த 20 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.